ஜல்லிக்கட்டு வழக்கை ரத்து செய்வதாக உறுதியளித்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தங்களை ஏமாற்றிய நிலையில் தற்போது நீதிமன்றம் நியாயம் வழங்கியுள்ளதாக வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய முந்தைய அதிமுக அரசு அவர்கள் மீது வழக்கும் தொடுத்தது. இது தொடர்பாக 57 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 8 பெண்கள் உட்பட 57 பேரையும் விடுதலை செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு வழக்கை ரத்து செய்வதாக உறுதியளித்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தங்களை ஏமாற்றிய நிலையில் தற்போதைய திமுக அரசால் நீதிமன்றம் மூலம் தங்களுக்கு நியாயம் கிடைத்திருப்பதாக வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் துரோகங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த அலங்காநல்லூர்ல இருந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. வழக்கறிஞர் முக்கியமா வழக்கறிஞர் சரவணர் அவருக்கு நன்றி. அந்த போராட்டத்துக்கு ஒரு உயிர் துளி அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் தான் முக்கியமான காரணம். அதுக்கு உதவியா இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த வழக்குல இருந்து விடுவித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வழக்கு தொடர்ந்து 9 ஆண்டுகள் நடைபெற்றது. இந்த வழக்கு தள்ளுபடியாகியது. எங்களுடைய வக்கீல் சரவணனுக்கும் நீதியரசருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைது செய்யப்பட்ட 64 பேரும் பல்வேறு வகையில் தாக்குதலுக்குள்ளாகி அடக்குமுறைக்குள்ளாகிய பொழுது மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக உண்மை அறியும் குழு அமைத்து உண்மைகளை கண்டறிந்து அரசுக்கு கொண்டு சென்ற விளைவாக அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர்.